Hi guys, this is Priyanka from Valluvar Vasagar Vattam. இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஜிடிஆர்பி இங்கிலீஷோட சிலபஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் வந்து நிறைய பேர் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ நிறைய பேர் இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணி படிச்சுட்ருப்பீங்க, இல்லை நம்மக்கிட்ட கூட படிச்சுட்ருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்குமே இது காமனான வீடியோ தான். இந்த வீடியோவில் சிலபஸ் ஃபுல்லாக ஸோ எங்கெங்கே எப்படி படிக்கணும் அப்படின்ற கான்செப்ட் தான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து யூஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் வந்து சீக்கிரமாக வரப்போகுது. இப்போ ஒன்றில் டெட் பேப்பர் 2 வந்து டெட் பேப்பர் 2ஓட ரிசல்ட் வந்துருச்சுன்னா டக்குன்னு யூஜிடிஆர்பி வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போலேருந்தே டெட் பேப்பர் 2 யாரெல்லாம் பாஸ் பண்ணி வச்சுருந்தாங்களோ இப்போலேருந்தே நீங்கள் படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டியூஷன்ஸ்லையுமே அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் 8056713273 அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் என்னன்றது கேட்டுக்கலாம். இல்லைங்க மேம் எங்களுக்கு வந்து ஒரு 2 கிளாஸ் டெமோ பார்க்கணுன்னாலுமே நீங்கள் 2 கிளாஸ் நீங்கள் ஃப்ரீயாக டெமோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எஸ், லெட்ஸ் கமிங் டு த பாயிண்ட். ஸோ டுடேஸ் வீடியோ இஸ் யூஜிடிஆர்பி சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அனலைசேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணுங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இல்லை ஓட்டி பார்க்குறதுங்களாம் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு வந்து கான்செப்ட் என்னங்கிறது தெரியும். ஓகேங்களா? எஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் 1 பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 10 டாபிக்ஸ் இருக்குது. இப்போ ஏஜ் ஆஃப் சார்ஜர், the age of Shakespeare, the age of Milton, the age of Dryden, the age of Pope, the age of Johnson, the age of Wordsworth, age of Tennyson, age of Hardy, present age. ஸோ ப்ரெசன்டேஷனை இப்போ இருக்கிற ஏஜ் வரைக்குமே, இப்போ இருக்க ஆத்தர்ஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த 10 டாபிக்ஸுமே நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணணும். இப்போது ஏஜ் ஆஃப் சார்ஜர்னு எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து கண்டெம்ப்ரரி ரைட்டர்ஸ் எல்லாமே நான் கொடுப்பேன். இப்போ ஏஜ் ஆஃப் சார்ஜர்னால் சார்ஜரோட கண்டெம்ப்ரரி ரைட்டர்ஸ்லாம் யார் நம்ம ப்ரீஃபாக வந்து நம்ம சொன்னோன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் கான்செப்ட் மட்டும் என்னன்றது நான் சொல்லிடுறேன். இப்போ ஏஜ் ஆஃப் சார்ஜர் எடுத்துக்கிட்டோன்னா நீங்கள் ஏஜ் ஆஃப் சார்ஜர்னால் சார்ஜர்து மட்டும் நீங்கள் படிக்கக்கூடாது. ஸோ சார்ஜர் கூட ஒர்க் பண்ண கண்டெம்ப்ரரி ரைட்டர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த ஆத்தர்ஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் அந்த ஆத்தரோட ரைட்டிங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர் பண்ணணும். அதுதான் ஏஜ் ஆஃப் சார்ஜர். ஸோ அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் சார்ஜரில் வந்து எந்த கிங் ரூல் பண்ணாங்க, ஸோ எந்த கிங் இருந்தாங்க, ஸோ வாட் இஸ் அ ரூலிங் ப்ராசஸ். இப்போ பிளாக் டெத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சார்ஜர் பீரியடில் நடந்தது. பிளேக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் பீரியடில் நடந்தது. ஸோ இது எல்லாமே ஹிஸ்ட்ரி. ஸோ நாட் ஒன்லி லிட்ரேச்சர், ஹிஸ்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஏஜ்லேயுமே ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி இருக்குது. பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஷேக்ஸ்பியரும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் மட்டும் நீங்கள் படிக்கக்கூடாது. ஸோ ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸு, சானட்ஸு, ட்ராமாஸு ஆஸ் வெல் அஸ் ஷேக்ஸ்பியரோட கண்டெம்ப்ரரி ரைட்டர்ஸு, ஸோ அவங்களோட ட்ராமாஸு, அவங்களோட போயம்ஸு இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆஸ் வெல் அஸ் எந்த குவீன், ஆக்சுவலி ஷேக்ஸ்பியரில் வந்து எலிசபெத்தன் குவீன் வந்து ரூல் பண்ணாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இட் இஸ் அ கோல்டன் ஏஜ் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரும் கூட, கோல்டன் ஏஜ் ஆஃப் இங்கிலாண்டும் கூட. ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் ஏஜ் தான் வந்து சேரும். ஸோ இதெல்லாமே நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும். இப்போ எலிசபெத்தின் குவீன் வந்து என்ன பண்ணாங்க, எப்படி ரூல் பண்ணாங்க, ஸோ வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கேம் டு த இங்கிலாந்து, இதெல்லாமே நீங்கள் கன்ஃபார்மாக அக்யூரேட்டாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர். அப்புறம் ஏஜ் ஆஃப் மில்டன். இப்போ மில்டன் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கிங் வந்து ரூல் பண்ணாங்க, ஸோ அந்த கிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ சார்ல்ஸ் 2 வந்து ரூல் பண்ணியிருக்காங்க, சார்ல்ஸ் 1 ரூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப் டு டேட்டாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்க ரூல் பண்ணும்போது தியேட்டர்ஸ்லாம் எப்படி இருந்தது, ஸோ இந்த பீரியட் வந்து எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் ஆச்சு, ஸோ லேர்னிங்காக இந்த பீரியட் வந்து இந்த கிங் வந்து என்ன கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க நியூ லேர்னிங் பர்பஸ்க்கு அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ மில்டன் பற்றியும் தெரிஞ்சுக்கணும், அண்ட் ஆல்சோ ஹிஸ்ட்ரி பற்றியும் தெரிஞ்சுக்கணும், அண்ட் ஆல்சோ கண்டெம்ப்ரரி ரைட்டர்ஸோட கான்செப்ட்டு, அவங்களோட ரைட்டிங்ஸு, அவங்களோட போயம்ஸோ, ட்ராமாவோ, ஃபிக்ஷனோ, ப்ரோஸோ எது இருந்தாலுமே நீங்கள் அப் டு டேட்டாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்புறம் ஏஜ் ஆஃப் ட்ரைடன். அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஏஜும், இப்போ ஏஜ் ஆஃப் போப்பு, ஏஜ் ஆஃப் ஜான்சன், ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வர்த். ஸோ வேர்ட்ஸ்வர்த் தான் ரொமான்டிக் ஏஜ், அது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ வேர்ட்ஸ்வர்த் கூட கண்டெம்ப்ரரி ரைட்டர்ஸ் எல்லாம் கால்ட்ரிட்ஜ், கீட்ஸு, ஷெல்லி, பைரன் இவங்க எல்லாத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஏஜுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஏஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா
அந்த ஏஜோட ரைட்டர்ஸ், அந்த ஏஜோட கண்டெம்ப்ரரி ரைட்டர்ஸ், அந்த ரைட்டர்ஸ் என்னென்ன ஒர்க்ஸ் எழுதியிருக்காங்க பிரித்து எழுதும். இப்போ போயம்னா போயம், ப்ரோஸ்னா ப்ரோஸ், ட்ராமானா ட்ராமா, ஃபிக்ஷன்னா ஃபிக்ஷன், ஷார்ட் ஸ்டோரினா ஷார்ட் ஸ்டோரி நீங்கள் தனியாக பிரித்து வச்சு அதை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு லிட்டில் பிட் வெரி ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ரெசன்டேஜ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கணும். ஸோ உங்களுக்கு ரெஃபரன்ஸ் புக் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, கேஆர் ராமச்சந்திரன் நாயர், WH ஹட்சன். ஸோ இவங்க 2 புக்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஓகேங்களா, உங்களுக்கு 2 புக்ஸோட போஸ்டருமே கொடுத்துருப்பேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான புக் இது. ஓகேங்களா, ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு வந்து ராமச்சந்திரன் நாயரும் WH ஹட்சன் புக்கும் 2 தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரே உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ரெஃபரன்ஸ் புக் நீங்கள் படித்தாலே யூனிட் 1 வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் யூனிட் 2. யூனிட் 2 பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் 1. ஸோ பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் 1 வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஸ் வந்து டீட்டெயில்டு ஸ்டடி. இப்போ டீட்டெயில் ஸ்டடி, நான் டீட்டெயில் ஸ்டடி கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயில் ஸ்டடினா நீங்கள் டீட்டெயிலி ஃபுல்லாக படிக்கணும். ஒவ்வொரு லைன் பை லைன் நீங்கள் படிக்கணும். ஒரு லைன் விடாமல் படிக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ போயம்னா எல்லா போயம்ஸும் நீங்கள் படிக்கணும். ப்ரோஸ்னால் இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் எல்லாமே படிக்கணும். ட்ராமானாலுமே இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன்ஸ் எல்லாமே படிக்கணும். ஓகேங்களா, ஸோ டீட்டெயில் இஸ் நத்திங் பட் நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலி படிக்கணும். அதுவே நான் டீட்டெயில் ஸ்டடி, ஸோ நான் டீட்டெயில் ஸ்டடிஸ் நத்திங் பட் நீங்கள் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். ஸோ போயமில் நீங்கள் படிச்சுக்கோங்க, ஆனால் வந்து ஸ்டோரி லைனு, கேரக்டர் இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். ஓகேங்களா, ஸோ அதான் நான் டீட்டெயில் ஸ்டடி. டீட்டெயில்னால் டீட்டெயிலி, நான் டீட்டெயில்னால் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகேங்களா, ஸோ ப்ரோஸில் வந்து டீட்டெயில் ஸ்டடி வந்து ஃப்ரான்சிஸ் பேக்கனோட ஆஃப் ரிவெஞ்ச் ஆஃப் ஸ்டடீஸ் கேட்டிருக்காங்க. செகண்ட் சார்ல்ஸ் லாம்போட ட்ரீம் சில்ட்ரன் ஆர் ரெவரி கேட்டிருக்காங்க. அதுவே நான் டீட்டெயில் ஸ்டடி வந்து பார்த்திங்கன்னா ஜோசப் எடிசனோட சர் ரோஜர் அட் த தியேட்டர், ரிச்சர்ட் ஸ்டீலோட ஸ்பெக்டேட்டர் கிளப். ஸோ இதெல்லாமே நீங்கள் நான் டீட்டெயில்னால் அதுக்குன்னு நான் டீட்டெயில் வந்து நம்ம ஸ்டோரி லைன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னு அப்படிலாம் கிடையாது. அதுவும் எவ்வளோ டீட்டெயிலாக படிக்கணும். ஆனால் டீட்டெயில் ஸ்டடி நீங்கள் ரொம்பவே இறங்கி வந்து படிக்கணும். ஓகேங்களா, போயட்ரி பாருங்கள், டீட்டெயில் ஸ்டடி எட்மண்ட் ஸ்பென்சர் ப்ரோத்தாலமியன், வில்லியம் ஷேக்ஸ்பியர் சானட் 18, ஜான் மில்டன் பாரடைஸ் லாஸ்ட் புக் 9 லைன்ஸ் 795 to 833, வில்லியம் பிளேக்கோட த லேம்ப் நன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போய்ட்ரியோட டீட்டெயில் ஸ்டடி வந்து கேட்டிருக்காங்க. நான் டீட்டெயில் ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா ஜான் டன்னோட த பெயிட், சர் ஃபிலிப் சிட்னியோட சானட் 1, ஜான் ட்ரைடனோட அ சாங் ஃப்ரம் செயின்ட் சிசிலியாஸ் டே, ஃபோர்த் ஒன் அலெக்சாண்டர் போப்போட ஓட் ஆன் சாலிட்யூடு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் டீட்டெயில் ஸ்டடி. நான் டீட்டெயில் ஸ்டடி வந்து நம்ம டெப்த்தாக படிக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் நார்மலைஸ் பண்ணி நீங்கள் இது படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ராமா வந்து டீட்டெயில் ஸ்டடி. ஸோ ட்ராமாவில் வந்து முக்கியமானது கோட்ஸ், கேரக்டர்ஸ், டயலாக்ஸ் அண்ட் ஸ்டோரி லைன். மெயினாக நீங்கள் ஸ்டோரி லைன் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ ஸ்டோரி லைன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ட்ராமா பொறுத்தவரையும் ட்ராமாவோ ப்ரோஸ் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட் லைன்ஸ் ஃபுல்லாக படிக்கணும். ஸோ ட்ராமா வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் ஸ்டோரி லைன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். செகண்ட் இஸ் கேரக்டர்ஸ். ஸோ இத்தனை கேரக்டர்ஸ் வராங்க, கேரக்டர் நேம்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் இந்த டயலாக்ஸ் சொன்னாங்க, ஸோ இந்த கேரக்டர் இந்த இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் சொன்னாங்க நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஃபோர்த் இஸ் ஆப்வியஸ்லி கோட்ஸ். ஸோ இந்த ஒர்க்கில் வந்து கோட்ஸ் வருது, இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் வருது. ஏன்னா நான் செஷன் எடுக்கும் போதே இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் எல்லாமே சொல்லிவிடுவேன். ஸோ அந்த கோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சியோ இல்லை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டா கூட இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு யூ. எக்ஸாம் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ட்ராமா டீட்டெயில் ஸ்டடி கிறிஸ்டோஃபர் மார்லோட டாக்டர் ஃபாஸ்டஸ், ஜிபி ஷாவோட பிக்மேலியன். நான் டீட்டெயில் ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் வைல்டோட த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட்டு. ஃபிக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒலிவர் கோல்ட்ஸ்மித்தோட த வைக்கர் ஆஃப் வேக்ஃபீல்ட். செகண்ட் ஒன் சார்ல்ஸ் டிக்கன்ஸோட டேவிட் காப்பர்ஃபீல்ட் அண்ட் தேர்ட் ஒன் ஹெச்ஜி வேல்ஸோட டைம் மிஷின். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஷன் பாருங்கள், டீட்டெயிலையும் கொடுக்கல, நான் டீட்டெயில். ஆக்சுவலி இது நிறைய பேர் கேட்டிங்க, மேம் டீட்டெயில் கொடுக்கல, நான் டீட்டெயில் ஸ்டடின்னு கொடுக்கல, அப்போ நாங்கள் என்ன வச்சு எந்த மாதிரி கான்செப்ட் வச்சு படிக்கணும் அப்படின்னா அப்போ நீங்கள் டீட்டெயிலி படிக்கணும். இப்போ டீட்டெயில் நான் டீட்டெயில் கொடுக்கலன்னா ஆப்வியஸ், ஏன்னா பிஜிடிஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ சிலபஸில் டீட்டெயிலும் கொடுக்கல, நான் டீட்டெயிலும் கொடுக்கல. ஸோ ஆப்வியஸ்லி என்ன சொன்னேன்னா நீங்கள் டீட்டெயில் தான் நீங்கள் படிக்கணும். ஏன்னா வந்து நான் டீட்டெயில் கொடுக்கலன்னா யூ ஷுட் மூவ் ஆப்வியஸ்லி டு த டீட்டெயில்டு. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி தான் இதில் டீட்டெயில் நான் டீட்டெயில் கொடுக்கவே இல்லைன்னா நீங்கள் டீட்டெயில் தான் மூவ் ஆகணும், நான் டீட்டெயில் போகக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 3 ஷேக்ஸ்பியர். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியருக்குனே தனி யூனிட் வந்து கொடுப்பாங்க. பிஜிடிஆர்பிலும் சரி யூஜிடிஆர்பிலும் சரி ஷேக்ஸ்பியருக்குனே ஒரு தனி யூனிட் வந்து என்றைக்குமே வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து முக்கியமான விஷயமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா ஷேக்ஸ்பியர் அப்படின்றவர்
இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆத்தர். ஸோ அதனாலே அவர் நேம் கொடுத்து ஒரு யூனிட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் 1 இன்ட்ரொடக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஷேக்ஸ்பியர் அண்ட் தியேட்டர் ஆடியன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ஷேக்ஸ்பியரோட தியேட்டர், ஸோ குளோப் தியேட்டர் எல்லாத்துக்குமே தெரியும் ஓகேங்களா. ஸோ ஷேக்ஸ்பியரோட தியேட்டர்ஸ் எப்படி, ஆடியன்ஸ் எப்படின்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன் ஃபூல்ஸ் அண்ட் க்ளவுன்ஸ், டெக்ஸ்ட் குவார்ட்டோஸ் அண்ட் ஃபோலியோஸ். தேர்டு ஷேக்ஸ்பியர் அண்ட் விமென். ஸோ ஷேக்ஸ்பியர் அண்ட் விமென் இஸ் நத்திங் பட் ஷேக்ஸ்பியர் அண்ட் ஒர்க்ஸில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த விமென்ஸ் இருக்காங்க ஓகேங்களா. இப்போ ஜூலியட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மேக்பெத்தில் வர விமென்ஸு, ஹாம்லெட்டில் வர விமென்ஸு. ஸோ ஒவ்வொரு ஒர்க்ஸ்லையுமே ஒவ்வொரு விமன் கேரக்டர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த விமன் கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் விமன் கேரக்டர்ஸ் எல்லாமே தனித்தனியாக வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி எழுதி, இப்போ செல்ஃபாக படிக்கணும்னு சொல்கிறேன், அனலைஸ் பண்ணி எழுதி இல்லை அனலைஸ் பண்ணி நம்ம வந்து டைப் படித்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டா கூட ஓகேங்களா. ஃபோர்த் ஒன் ஷேக்ஸ்பியர் அண்ட் காமெடிஸ் அண்ட் ட்ராஜடிஸ். ஸோ என்னென்னா காமெடி, என்னென்னா ட்ராஜடிங்கிறத நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் ஃபோர்த் ஒன் ஹிஸ்ட்ரிஸ், ரொமான்சஸ், ப்ராப்ளம், ப்ளே. ஸோ இதெல்லாம் நீங்கள் தனியாகவே டிவைட் பண்ணி பிரித்து வச்சுக்கணும். இப்போ ஷேக்ஸ்பியர் அண்ட் காமெடிஸு, ட்ராஜடிஸு, ஹிஸ்ட்ரிஸு, ரொமான்சஸ், ப்ராப்ளம், ப்ளே இதெல்லாம் நீங்கள் தனியாக பிரித்து வச்சு அந்த ஒர்க்கை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஒர்க்கு, கேரக்டர்ஸு, டயலாக்ஸு இதெல்லாம் நீங்கள் ஸ்டோரி லைனில் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட்டு ப்ளே. டீட்டெயில் ஸ்டடி பார்த்தீங்கன்னா மேக்பெத், ஜூலியஸ் சீசரு. நான் டீட்டெயில் ஸ்டடி மிட்சம்மர் நைட் ட்ரீமு, ரிச்சர்ட் 2. ஆக்சுவலி ஏன் இது டீட்டெயில் ஸ்டடி கொடுத்துருக்காங்கன்னா மேக்பெத்லேயும் ஜூலியஸ் சீசர்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கோட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, இம்பார்ட்டன்ட் டயலாக்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனாலே இது டீட்டெயில் ஸ்டடினே கொடுத்துட்டாங்க. நான் டீட்டெயில் வந்து மிட்சம்மர் நைட் ட்ரீம் எல்லாமே கொஞ்சம் ஸ்டோரி பர்பஸ் தான் போகும், கதையாக தான் போகும். ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயில் ஸ்டடிங்கிறது கரெக்டாக வந்து இது ஸ்டோரி தான்ப்பா, இது வெறும் கதை தான் சொல்ல வராங்க, அதற்காகவே பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயில் ஸ்டடினே கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. எஸ் யூனிட் 4 பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் 2 poetry, that is detailed study. வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோட சாலிட்டரி ரீப்பர். செகண்ட் எஸ்டி கால்ரிட்ஜ் குப்லா கான். தேர்ட் ஒன் ஜான் கீட்ஸோட ஓட் டு அ நைட்டிங்கேர்ள். ஃபோர்த் ஒன் பிபி ஷெல்லியோட ஓசிமாண்டியஸ். இது ஃபுல்லாகவே டீட்டெயில் ஸ்டடி தாங்க ஓகேங்களா. இது ஃபுல்லாக நீங்கள் டீட்டெயில் ஸ்டடி தான் படிக்கணும். லைன் பை லைனாக A to Z நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும். ரைமிங் ஸ்கீமு, சிமிலி, மெட்டாஃபர், பர்சானிஃபிகேஷன், ஐரானி, ஹைப்பர்போலே, ஸோ இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. போயம் லைன்ஸு, கான்செப்ட், அந்த போயமில் வர கேரக்டர்ஸு ப்ளஸ் ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன் நீங்கள் முதற்கொண்டு எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். இது நான் சொல்ல மறந்துட்டேன், எல்லா ஒர்க்ஸோட ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன், ஸோ தட்ஸ் ஆத்தரோட பயோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். தே வில் ஆஸ்க் யூ தீஸ் டைப் ஆஃப் கொஷின்ஸ் ஆல்சோ ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் நான் டீட்டெயில் ஸ்டடி. ராபர்ட் ப்ரௌனிங்கோட மை லாஸ்ட் ஸ்டெச்சஸ், ஜிஎம் ஹாப்கின்ஸோட காட்ஸ் கிராண்டியர் ஓகேங்களா. இது நான் டீட்டெயில் ஸ்டடி தான். இதை நீங்கள் வந்து நார்மலாக வந்து படிச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ நார்மல் கான்செப்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த போயமை. இந்த நான் டீட்டெயில் ஸ்டடியோட போயம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து படிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது, கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து இந்த டீட்டெயில்டு ஸ்டடியோட போயம்ஸே நீங்கள் மனப்பாடம் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதே அதுவே ஒரு பெரிய டாஸ்க்கு. ஸோ நான் டீட்டெயில் ஸ்டடி நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ப்ரோஸ் டீட்டெயில் ஸ்டடி. டபிள்யூ ஹாஸ்லிட்டோட மை ஃபர்ஸ்ட் அக்வைண்டன்ஸ் வித் போயட்ஸ். WR இங்கோட ஸ்பூன் ஃபீடிங்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் ஸ்டடியாக கொடுத்துருக்காங்க ப்ரோஸ். ஏன்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் இருக்குது. மெயினாக மை ஃபர்ஸ்ட் அக்வைண்டன்ஸ் வித் போய்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கோட்ஸ் இருக்குது ஓகேங்களா. அது நிறைய டெக்ஸ்ட் லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனாலே இது டீட்டெயில் ஸ்டடியாகவே கொடுத்துட்டாங்க. நான் டீட்டெயில் ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா ஜான் ரஸ்கினோட ஆஃப் கிங்ஸ் ட்ரெஷரிஸ். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நார்மலைஸ் கதை மாதிரி தான் இருக்கும். ட்ராமா பாருங்கள், சாம் பெக்கெட்டோட வெயிட்டிங் ஃபார் காடட். ஃபிக்ஷன் ஆல்டோஸ் ஹஸ்லியோட பிரேவ் நியூ வேர்ல்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் டீட்டெயில் தான் படிக்கணும். இதில் டீட்டெயிலும் கொடுக்கல, நான் டீட்டெயிலும் கொடுக்கல. ஸோ ஆப்வியஸ்லி யூ ஷுட் மூவ் ஆன் டு த டீட்டெயில் ஸ்டடி. ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 5 அமெரிக்கன் லிட்ரேச்சர். ஸோ அமெரிக்கன் லிட்ரேச்சர் பாருங்கள், ப்ரோஸு டீட்டெயில் ஸ்டடி. RW எமர்சனோட செல்ஃப் ரிலையன்ஸ். மார்ட்டின் லூதர் கிங் ஐ ஹாவ் அ ட்ரீம். ஆப்ரஹாம் லிங்கன் கெட்டிஸ்பர்க் அட்ரஸ். ஸோ இது டீட்டெயிலும் நீங்கள் படிக்கணும். ஸோ போயம் லைன்ஸ் லைன் பை லைன் படிக்கணும். அண்ட் ரைமிங் ஸ்கீம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே நீங்கள் வந்து லைன் பை லைனாக ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி படிச்சுக்கணும். ஸோ கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் டீட்டெயில் ஸ்டடி பாருங்கள், HD தரோவோட பேட்டில் ஆஃப் ஆன்ஸ். RW எமர்சனோட த அமெரிக்கன் ஸ்காலர். இது நான் டீட்டெயில் ஸ்டடி. ஸோ இதை நீங்கள் ப்ரோஸ் வந்து லைன் பை லைன் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் டெக்ஸ்ட் லைன்ஸ் மெயினாக கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் டீட்டெயில் ஸ்டடினாலுமே டெக்ஸ்ட் லைன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு எக்ஸாம் டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் நார்மலைஸாக நீங்கள் படித்தாவே போதும். நெக்ஸ்ட் போய்ட்ரி டீட்டெயில் ஸ்டடி. ராபர்ட் ஃப்ரஸ்டோட வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக். வால்ட் விட்மனோட அவுட் ஆஃப் அ கிராடில் என்லெஸ்லி ராக்கிங். எம்லே டிக்கன்ஸோட ஐ ஃபெல்ட் அ ஃபியூனரல். லாங் ஃபிலோவோட நேச்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டீட்டெயிலே படிக்கணும். நாலுமே பார்த்தீங்கன்னா
ரொம்ப இம்பார்ட்டண்டான போயம்ஸு. ஸோ டீட்டெயிலே நீங்கள் படிக்கணும், லைன் பை லைன் நீங்கள் படிக்கணும். நான் டீட்டெயில் ஸ்டடி சில்வியா பிளாத்தோட லேடி ஹசாரஸ், கார்ல் சான்ஸ்பர்க்கோட ஹாப்பினஸ், ஆர்டபிள்யூ எமர்சனோட பிரம்மா. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் லைன் பை லைன் படிக்கணும்னு அவசியம் இல்லை, பட் நீங்கள் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ட்ராமா டீட்டெயில் ஸ்டடி அர்தர் மில்லரோட டெத் ஆஃப் அ சேல்ஸ்மேன், டெனசி வில்லியம்ஸோட த கிளாஸ் மெனரி. ஆக்சுவலி இவங்க கரெக்டாக கொடுத்துருக்காங்க. டீட்டெயில் ஸ்டடினா இம்பார்ட்டண்டான டெக்ஸ்ட் லைன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ட்ராமாலேயும் சரி, ப்ரோஸ்லேயுமே சரி, போயம்லேயும் சரி, இதுதான்ப்பா இம்பார்ட்டன்ட், நீங்கள் படித்தே ஆகணுங்கிறது தான் மெயினாக டீட்டெயில் ஸ்டடியாகவே கொடுத்துருக்காங்க. நான் டீட்டெயில் ஸ்டடினா இது நீங்கள் படித்தா போதும், அதுக்கு நீங்கள் அவ்வளோ டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது, ஆப்ஷனல் தான் அப்படின்றதுக்காக தான் நான் டீட்டெயில் ஸ்டடியாகவே கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் மீன்ஸ் இது கொஞ்சம் ஓரளவுக்கு கன்சிடர் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக தான் நான் டீட்டெயில் ஸ்டடியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ தே ஹவ் பிளான் பண்ணி தான் இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ் பாருங்கள். ஷார்ட் ஸ்டோரியில் நீங்கள் டீட்டெயிலாக தான் படிக்கணும், ஓகேங்களா? ஸோ ஷார்ட் ஸ்டோரினா என்னது? கதை தான். மோஸ்ட் ஆஃப் நீங்கள் கதை தான் இதில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. எட்கர் ஆலன் போவோட த காஸ்க் ஆஃப் அமாண்டிலடோ, ஓ ஹென்ரியோட லெட் மீ ஃபீல் யுவர் பல்ஸ், ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சனோட த லிட்டில் மார்ச் கேர்ள், டிஎஸ் அர்தரோட அண்ட் ஏஞ்சல் இன் டிஸ்கைஸ். இதெல்லாம் பண்ண நீங்கள் கதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஏதாவது இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் படிச்சுக்கோங்க. மெயினாக கேரக்டர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எந்த கதையாகட்டும், கேரக்டரு, டயலாக்கு, இந்த கேரக்டர் இந்த டயலாக் சொன்னாங்க, இந்த கேரக்டர் இது சொன்னாங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து அந்த கேரக்டரை வந்து நீங்கள் கண்டிப்பாக அசாசினேட் பண்ணிக்கணும். ஃபிக்ஷன் நாத்தேனியல் ஹாத்தோனோட ஸ்கார்லெட் லெட்டர், டோனி மாரசனோட பிலவுட். இந்த பிலவுடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ ஃபிக்ஷனுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டீட்டெயிலே படிக்கணும். யூனிட் 6 இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். ஸோ இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் டீட்டெயில் ஸ்டடி, எம்கே காந்தியோட த காஸ்பிள் ஆஃப் நான் வயலன்ஸ். இது எல்லாமே இந்தியன் ரைட்டிங் தான் ஃபுல்லாகவே. பிரிட்டிஷும் இல்லை, அமெரிக்கனும் இல்லை. இட் பிலாங்ஸ் டு இந்தியன் ரைட்டிங். ஸோ காந்தியோட த காஸ்பிள் ஆஃப் நான் வயலன்ஸ் எல்லாம் ரொம்ப டீட்டெயில் நீங்கள் படிக்கணும். கொஞ்சம் லிட்டில் பிட் லென்த் தான் இது எல்லாமே. ஸோ டீட்டெயிலாகவே நீங்கள் படிக்கணும். நான் டீட்டெயில் ஸ்டடி பார்த்தீங்கன்னா தி எஸ் ராதாகிருஷ்ணனோட த வேர்ல்டு கம்யூனிட்டி, ஏபிஜே அப்துல் கலாம் த பவர் ஆஃப் ப்ரேயர். இது நீங்கள் நான் டீட்டெயிலாகவே படிச்சுக்கலாம். ஆனால் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டீட்டெயிலாகவும் நீங்கள் படிச்சுக்கோங்க, ஏன்னா இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட்டு போயட்ரி டீட்டெயில் ஸ்டடி சார் அரவிந்த கோஷோட த டைகர் அண்ட் த டீர், சரோஜினி நாயோட லவ் அண்ட் டெத், ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் டீட்டெயிலாகவே படிக்கணும். நான் டீட்டெயில் ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் சேதோட ஈவினிங் வீட்டு, நிசம் எசிக்கலோட குட் பை பார்ட்டி. ஸோ குட் பை பார்ட்டிலாம் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியில் வந்தது. ஆனால் நீங்கள் நிறையா சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இப்போ பிஜிடிஆர்பி ரீசெண்டாக எழுதினவங்களே நீங்கள் யூஜிடிஆர்பியோட சிலபஸ் பார்த்துருந்தீங்க படிக்கிறீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பிக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். யூஜிக்கும் பிஜிக்கும் எது காமனான டாபிக்ஸ்ன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதுதான் நான் போட போகிறேன், ஓகேங்களா? ஸோ அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பிஜிடிஆர்பி ஆஸ்பிரண்ட் வந்து யூஜிடிஆர் படிக்கிறீங்கன்னா நீங்கள் அதிலே தெரிஞ்சுக்கலாம். ஐயோ என்னடா இத்தனை இது காமனாக இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அந்த வீடியோ தான் உங்களுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கமலாதாஸோட அண்ட் இன்ட்ரொடக்ஷன், ஏகே ராமானுஜமோட ஆஃப் மதர்ஸ் அமாங் அதர் திங்ஸ். ஸோ இதுவுமே பார்த்தா நான் டீட்டெயில் தான். ஸோ நான் டீட்டெயில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் நார்மலைஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ட்ராமா பாருங்கள் டீட்டெயில்டு, கிரிஷ்கரோட நாகமந்தலா. பிஜிடிஆர்பியில் ஹயவதானா இருக்குன்னு நினைக்கிறேன் கிரிஷ்கரோட. நெக்ஸ்ட் மகேஷ் தத்தானோட டான்ஸ் லைக் அ மேன். நான் டீட்டெயில் ஸ்டடி பார்த்தீங்கன்னா விஜய் டெண்டுல்கரோட சைலன்ஸ் த கோர்டன் செஷன். ஃபிக்ஷன் பார்த்தீங்கன்னா மில்க் ராஜ் ஆனந்தோட கூலி, ஆர்கே நாராயணோட சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், சேட்டன் பக்கேரோட 3 மிஸ்டேக்ஸ் ஆஃப் மை லைஃப். ஸோ இதெல்லாம் ஃபிக்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் டீட்டெயிலாக தான் படிக்கணும், ஓகேங்களா? டீட்டெயில் நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 7 20th century literature. ஸோ ப்ரோஸ் பண்ண டீட்டெயில் ஸ்டடி, ராபர்ட் வில்சன் லைனோட த ப்ரெஷர்ஸ் ஆஃப் இக்னோரன்ஸ், பெட்ரன் ரசலோட நாலேஜ் அண்ட் விஸ்டம், இஎம் ஃபார்ஸ்டரோட டாலரன்ஸ். ஸோ இது எல்லாமே 20th century literature. ஸோ ப்ரோஸ் டீட்டெயிலாகவே நீங்கள் படிக்கணும். டீட்டெயிலி ஃபுல்லாக A to Z ஃபுல்லாக லைன் பை லைன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மெயினாக உங்களுக்கு தேவைப்படுறது டெக்ஸ்ட் லைன்ஸ் தான் மேம். நீங்கள் டெக்ஸ்ட் லைன்ஸ் மட்டும் புக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காகவே வந்து நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா டெக்ஸ்ட் லைன்ஸ் எல்லாமே வாங்குங்க. இல்லை நான் இன்ஸ்டியூஷன் போய் படிக்கணும்னா எங்களோட இன்ஸ்டியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டெக்ஸ்ட் லைன்ஸோட தான் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணுவேன், ஓகே? என்னோட மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெக்ஸ்ட் லைன்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட் லைன்ஸை வச்சு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கோ த்ரூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் டீட்டெயில் ஸ்டடி, ஆர்எல் ஸ்டீவன்சனோட அண்ட் அப்பாலஜி ஃபார் ஐட்லர்ஸ், இவி லுக்கஸோட ஆன் ஃபைண்டிங்ஸ் திங்ஸ். தட் இஸ் அ நான் டீட்டெயில் ஸ்டடி. ஸோ இதுவும் லெட் நீங்கள் டீட்டெயிலாகவும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் போய்ட்டு டீட்டெயில்டு டிஎஸ் எலியட்டோட ஜேர்னி ஆஃப் த மேகி,
டைலன் தாமஸோட த ஹஞ்ச் பேக் இந்த பார்க், இது நீங்கள் டீட்டெயிலி ஃபுல்லாக இந்த போய்ட்ரி வந்து படிக்கணும். நெக்ஸ்ட் ட்ராமா, ஜிபி ஷாவோட கேனடா, இது டீட்டெயில்ஸ் தான். ஸோ டீட்டெயிலி A to Z நீங்கள் படிக்கணும். நாவல் பாருங்கள். ஸோ நாவல் கொடுத்துருக்காங்க, இல்லை டீட்டெயில் நான் டீட்டெயில் ரெண்டுமே கொடுக்கல. ஸோ ஆப்வியஸ்லி மூவ் ஆன் டு த டீட்டெயிலில். வர்ஜினியா உல்ஃபோட மிஸ்ஸஸ் டாலவே, R.L. ஸ்டீவன்சனோட ட்ரெஷர் ஐலாண்ட். ஓகேங்களா. ஸோ இதுவுமே வந்து நீங்கள் டீட்டெயில் தான் படிக்கணும். நெக்ஸ்ட்டு யூனிட் 8 இருக்கிறதுல இதுதான் மிகப்பெரிய டஃப்பான யூனிட் 8, யூனிட் 9 தான். லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக், இன்ட்ரொடக்ஷன் டு த ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன், லாங்குவேஜோட டெஃபினிஷனு, ஸ்போக்கன் அண்ட் ரிட்டன் லாங்குவேஜ், டயக்ரானிக் அண்ட் சிங்க்ரானிக் அப்ரோச்சஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்டடி, லிங்குவிஸ்டிக்கோட டெஃபினிஷன், நேச்சர் அண்ட் ஸ்கோப்பு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் படிச்சுக்கணும். லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக் சம்மந்தமானது எல்லாமே ரொம்ப 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 கஷ்டம்தான். என்ன தான் நம்ம புக்ஸ் வாங்கி படித்தாலும் செஷன் கிளாஸ் அட்டன் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்காது. ஓகேங்களா. ஸோ இது நீங்கள் பார்த்துக்கோங்க. யூனிட் 2 பார்த்தீங்கன்னா தட் இஸ் செகண்ட் வந்து ஃபொனட்டிக்ஸ் அண்ட் ஃபோனாலஜி. ஃபஸ்ட்டு ஸ்பீச் ஆர்கன். ஸோ ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஓகேங்களா. ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்பீச்னால் இப்போ லிப்ஸு, மவுத்து, ஹார்ட் பேலட்டு, சாஃப்ட் பேலட்டு, டங்கு, இதெல்லாமே வரும். வோக்கல் கார்ட்ஸு, லாரன்ஸ் இதெல்லாமே வரும். ஓகேங்களா. ஏன்னா இது ஆக்சுவலி டெமோ கிளாஸ், எங்களோட UGTRB இங்கிலீஷ்க்கு நான் டெமோ கிளாஸ் வந்து ஹேண்டில் பண்ணேன். ஸோ அது எல்லாமே நான் டீச் பண்ணேன். அதனால் டக்குன்னு ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ UGTRB இங்கிலீஷ்க்கு அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நான் ஈஸி மெத்தடில் சொல்லி கொடுத்துருவேன். லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக் கிரிட்டிசிசம் தான் மெயினாக வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுறது. மற்றது கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டோரி பர்பஸ் தான், ஸ்டோரி பர்பஸ், டெக்ஸ்ட் லைன் பர்பஸ் தான். ஸோ அதை கூட நம்ம எப்படியோ படிச்சுக்கலாம். ஆனால் லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக் கிரிட்டிசிசம் மட்டும் எப்படி வந்து எந்த வழியிலேருந்து கொஷின் கேட்பாங்க தெரியாது. ஸோ அதுக்கு அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ஈஸி மெத்தடில் உங்களுக்கு நான் வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தடில் நான் சொல்லி கொடுத்துருவேன். ஓகேங்களா. அப்புறம் சவுண்ட்ஸ் அண்ட் லாங்குவேஜ். ஸோ கான்சனண்ட்டு, வவல், டிப்தாங்கு, இது எல்லாமே நீங்கள் தரவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வவல்ஸ் பார்த்தீங்கன்னா 22 இருக்குது, கான்சனன்ட் 24 இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நீங்கள் டோட்டலாக வந்து நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிப்தாங்கு. ஸோ 8 டிப்தாங்ஸ் இருக்குது. ஸோ அந்த டிப்தாங்ஸ் எல்லாமே நீங்கள் படிக்கணும். ஸோ வவல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வவல், பேக் வவல், சென்ட்ரல் வவல், இது எல்லாமே நீங்கள் படிக்கணும். ஸோ கான்சனன்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டீப்பாக தான் படிக்கணும். நெக்ஸ்ட்டு சிலபஸ்ஸு, ஸ்ட்ரெஸ் அண்ட் இன்னோட்டேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷனு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபொனட்டிக்ஸ் அண்ட் ஃபோனாலஜியில் ஃபுல் அண்ட் ஃபுல் அலசி ஆராயணும். நெக்ஸ்ட்டு கிராமர் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் ஆஃப் கிராமரு, டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் டு கிராமர், டிஸ்கிரிப்டிவ், ப்ரிஸ்கிரிப்டிவ், ஃபங்க்ஷனல், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராமரில் வரும். கிராமர்னால் நம்ம நினைப்போன்னா இந்த கிராமரா, ஸோ என்னது சென்டென்ஸ் பேட்டர்னு, ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், அது இல்லை, இது வேறு கிராமர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சின்டாக்ஸு மோஸ்ட் ஆஃப் ரெண்டே விஷயந்தான். ஐசி அனாலிசிஸ் படிக்கணும், டீப் அண்ட் சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் தான். இது ரெண்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட்டு மார்ஃபாலஜி, செமாண்டிக்ஸு, வேர்டு, மார்ஃபிம்ஸு, இது நீங்கள் படிக்கணும். வேர்ட் மீனிங் அசோசியேஷன், செமாண்டிக்ஸ் படிக்கணும். ஸோ இங்கே நான் புக் கொடுத்துருப்ப பாருங்கள். இது வந்து அமேசானில் ஆக்சுவலி இது வைக்கிறது 300 சம்திங் இந்த புக்கு. இந்த புக்கு தான் பார்த்தீங்கன்னா நான் லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ்க்கு எப்பயுமே ரெஃபர் பண்ணுவேன். ஓகேங்களா. ஸோ இந்த புக்கு வந்து இட் வில் பி ரொம்ப 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 யூஸ்ஃபுல். ஏன்னா இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க. லாங்குவேஜ்னால் என்ன, கிராமர்னால் என்ன, செமாண்டிக்ஸ்னால் என்ன, ஃபொனட்டிக்ஸ்னால் என்னன்றது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. தயவு செஞ்சு செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த புக்கை நீங்கள் படிக்கலாம், தாராளமாக வாங்கி படிக்கலாம். நெக்ஸ்ட்டு யூனிட் 9 லிட்ரரி கிரிட்டிசிசம். ஸோ ஆக்சுவலி நாங்கள் டெமோ கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும் போதே ஃபஸ்ட்டு நான் எடுத்ததே லிட்ரரி கிரிட்டிசிசம் டாபிக் தான். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளாட்டோ அண்ட் அரிஸ்டாட்டில். ஸோ பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் இவங்க 2 பேரோட கான்ட்ரிபியூஷன் என்ன, கிரிட்டிசிசம்னு அவங்க கான்ட்ரிபியூஷன் என்ன, இவங்க 2 பேரும் எப்படிலாம் அடிச்சுக்கிறாங்க அப்படின்ற கான்செப்ட் அதில் படிப்போம். அப்புறம் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹொராஸு, குவிண்டேலியனு, லாங்கினஸு, டாண்டே, இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து ஓரியன்டேஷன் ஆஃப் கிரிட்டிக்கல் தியரிஸ். ஸோ மெமட்டிக் தியரி, ப்ராக்மாட்டிக் தியரி, சிட்னி, ட்ரைடன், டாக்டர் ஜான்சன், கால்ட்ரிட்ஜ், அர்னால்டு, டிஎஸ் எலியட், இது எல்லாத்தோட கிரிட்டிக்கல் தியரிஸ் நீங்கள் படிக்கணும். நெக்ஸ்ட்டு 5 அப்ரோச்சஸ் இருக்குது. மொராலிஸ்டிக்கு, சைக்காலஜிக் அப்ரோச்சு, ஆர்கிடைப்பிக்கல் அப்ரோச்சு, சோஷியாலஜிக்கல் அப்ரோச்சு, ஃபார்மாலிஸ்டிக் அப்ரோச்சு, இந்த 5 அப்ரோச்சுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டீட்டெயிலே படிக்கணும். நெக்ஸ்ட்டு ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம், மார்க்சிஸ்ட் கிரிட்டிசிசம், நியூ ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம், எக்கோ கிரிட்டிசிசம், போஸ்ட் கொலோனியல் கிரிட்டிசிசம், இந்த 5 கிரிட்டிசிசம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டீப்பாக வந்து படிக்கணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு 2 புக்ஸ் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி இங்கிலீஷ் லிட்ரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரிலையும் உங்களுக்கு டீப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா இந்த லிட்ரரி தியரிஸ் அண்ட் கிரிட்டிசிசம் ஆன் யுவர் லிப்ஸ்,
என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் ஆக்சுவலி. இதில் நான் பார்த்தீங்கன்னா இதில் நான் நிறையா கான்செப்ட் ரெஃபர் பண்ணியிருந்தேன் இந்த புக்கில். ஸோ அதனால் என்னோடய ஒப்பீனியனுக்காக இந்த புக் நான் கொடுத்துருக்கேன். சரி, நீங்கள் வாங்கினாலுமே இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு யூ. இஸ் யூனிட் 10 ஃபைனல் யூனிட், விமென்ஸ் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். ஸோ விமென்ஸ் ரைட்டிங்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரோஸ் பாருங்கள், டீட்டெயில் ஸ்டடி, சஜனா ட்ரூத்தோட ஆரண்ட் ஐ விமன். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒர்க். இது ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் படிக்கணும், ரொம்ப லைன் பை லைன் நீங்கள் படிக்கணும். நெக்ஸ்ட்டு நான் டீட்டெயில் ஸ்டடி பாருங்கள், மேரி வால்ஸ்டோன்கிராஃப்டோட வெண்டிகேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் விமன் வித் ஸ்ட்ரிக்சர்ஸ் ஆன் பொலிட்டிக்கல் அண்ட் மாரல் சப்ஜெக்ட். இதுவும் நீங்கள் நான் டீட்டெயில் ஸ்டடி. என்னடா இது நான் டீட்டெயில் ஸ்டடின்னு நினைக்காதீங்க, இது கொஞ்சம் டீட்டெயிலாகவே நீங்கள் படிக்க வேண்டியதாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் போயட்ரி டீட்டெயில் ஸ்டடி, ஜுடித் ரைட்டோட ரெக்வஸ்ட் ஒய்யர், சில்வியா பிளாத்தோட மெடூசா, கமலா தாஸோட த ஓல்டு பிளே ஹவுஸ், சுபாதா பாட்டாச்சாரியோட திரௌபதி. இது நீங்கள் டீட்டெயிலே படிக்கணும். இந்த போயட்ரி எல்லாமே லைன் பை லைன் நீங்கள் ஒன்று விடாமல் படித்தா தான் இதில் நீங்கள் வந்து டேக்கிள் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நான் டீட்டெயில் ஸ்டடி, மாயா ஆங்க்லோவோட ஸ்டில் ஐ ரைஸ், கிளாடி கார்டுஃபோட கம்பைனிங், குவெண்டோலின் ப்ரூக்ஸோட அ சன்செட் ஆஃப் த சிட்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயில் ஸ்டடி. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தரவு பண்ணி தான் படிக்கணும். இதுவும் நார்மலைஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ராமா டீட்டெயில் ஸ்டடி, சூசன் கிளாஸ்பெல்லோட ட்ரைஃபிள்ஸ். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் லைன் பை லைன் படிக்கணும். இந்த ட்ராமா நிறைய கொட்டேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் டீட்டெயில் ஸ்டடி பார்த்தீங்கன்னா கார்ல் சர்ச்சிலோட டாப் கேர்ள்ஸ். இந்த டாப் கேர்ள்ஸுமே பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி கேட்கப்பட்ட டாபிக் தான். ஸோ உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி காமன் டாபிக்ஸ் எதுவும் நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு ஃபிக்ஷன், ரூத் பிராவர் ஜாபலாவோட ஹீட் அண்ட் டஸ்ட்டு, ஷார்ட் ஸ்டோரிஸோட சார்லட் பர்கின்ஸ் கில்மனோட த எல்லோ வால்பேப்பர், அம்பையோட ஃபாரஸ்ட். ஸோ நானோட ஃபிக்ஷன்லேயும் ஷார்ட் ஸ்டோரிலையும் டீட்டெயில் நாடல் கொடுக்கலன்னு நினைக்காதீங்க. சார் ரெண்டுமே நீங்கள் டீட்டெயிலாக தான் படிக்கணும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து யூஜிடிஆர்பியோட சிலபஸோட அனலைசிஸ். ஸோ யூனிட் 1 to யூனிட் 10 என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணுங்கிறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துட்டேன், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது ரிலேட்டட் யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். 8056713273 காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அட்மிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வெட்னஸ்டே, தட் இஸ் 10/12/2025 அப்போ நான் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஆன்லைன் இன்ட்ராக்டிவ் கிளாஸு, ஸ்டடி மெட்டீரியலு, ரெக்கார்டட் கிளாஸு, கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு, தனியாக டெஸ்ட் மெட்டீரியல் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிவிடுவேன், ஓகேங்களா? யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு. ஸோ அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இல்லைங்க மேம் எங்களுக்கு ஒரு 2 டெமோ கிளாஸாவது வேணும், நாங்கள் புதுசாக பார்க்குறோம் அப்படின்றீங்கன்னா இட்ஸ் ஓகே, ஃபைன். ஸோ நீங்கள் 2 கிளாஸ் நீங்கள் ஃப்ரீயாக கூட அப்சர்வ் பண்ணிக்கலாம். பார்த்து நீங்கள் பிடிச்சிருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன், 8056713273. அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட